தமிழக சட்டசபையின் முதல் கூட்டத்தொடரிலேயே ஊழலை ஒழிக்க லோக் ஆயுக்தா அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் ஞாயிறன்று அறிக்கை வெளியிட்டுள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலில் பணபலத்தின் உதவியுடன் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டிருக்கிறது என்றும், ஆட்சி எப்படி மாறவில்லையோ அதேபோன்று காட்சியும் மாறவில்லை என்றும், கடந்த ஆட்சியில் கோலோச்சிய ஊழல் அமைச்சர்களும் ஊழல் அதிகாரிகளும் தான் இந்த ஆட்சியிலும் அதிகாரம் செலுத்துகின்றனர் என்றும் தெரிவித்துள்ளார். இவர்களால் தமிழகத்தை சீரழிக்க முடியுமே தவிர முன்னேற்ற முடியாது என்று ராமதாஸ் கருத்து தெரிவித்துள்ளார். அரசு நிர்வாகத்தில் ஊழலை ஒழிக்க வேண்டுமென்றால் லோக் ஆயுக்தா அமைப்பை ஏற்படுத்துவதும், பொது சேவை பெறும் உரிமைச் சட்டத்தை கொண்டு வருவதும் தவிர்க்க முடியாதவை என்று கூறியுள்ள ராமதாஸ், ஊழலை ஒழிக்க முதல்வருக்கு அக்கறை இருந்தால் சட்டசபையின் முதல் கூட்டத்தொடரிலேயே இவற்றுக்கான சட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்.